சூர்யா பர்த்டே ஆனா இன்றைய நாளன்று ஸோ அவரை பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எதை பத்தி பண்ணலாம் போது அவரோட அப்பார்ட் ஃப்ரம் ஃபிலிமோகிராஃபி அவரோட பிகினிங் ஸ்டேஜ்ல அவர் ஃபேஸ் பண்ண கிரிட்டிசிசம் அதுக்கு அவர் மெனக்கிட்டு அதை அதிலேயே ஜெயிச்ச ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம இந்த வீடியோல பேச போறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு ஃபர்ஸ்ட் படம் நேருக்கு நேர் அப்படின்ற படம். அந்த படம் ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணாரு. அதுக்கப்புறமா விஜய் சொல்லி நேருக்கு நேர் நினைச்சாரு. அந்த படத்துல சூப்பரான படம், ஒரு சூப்பரான கேரக்டர் நல்லாவும் நடிச்சிருப்பாரு. ஆனால் ரொம்ப பயங்கரமான ஒரு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாரு. அவருக்கு டான்ஸ் ஆட வரல, ஆக்டிங் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உருவக்கேணி பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஒரு பதிலடியா தான் தானா சென்று கொடுத்துருவோம்னு சொல்லிருப்பாரு. எவ்வளவு உயரன்றதுலாம் முக்கியம் இல்லை சார், எவ்வளவு உயரன்றதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயங்கரமான ஒரு கிரிட்டிசிசம் தான் ஃபேஸ் பண்ணாரு. பிகினிங் ஸ்டேஜ்ல அவர் பண்ண எல்லா படத்துமே ஆக்டிங் மேலும் போது பாலா இருக்காருல டேரக்டர் பாலா அவரை ஷேப் பண்றாரு. நந்தான்ற ஒரு படத்துல எனக்கு தெரிஞ்சு நந்தா படத்துல ஒரு பெர்ஃபார்மரா பீக்கா இருப்பாரு. அந்த ஒரு தலையை ஸ்வீட் அந்த ஒரு பயங்கரமான தலையை டக்குன்னு ஒரு பார்ப்பாரு. அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். நந்தாக்கு அப்புறம் தான் அவரோட கெரியரே வேற லெவலில் இருக்கு. நந்தா மாதிரி ஒரு படத்துலாம் ஒரு ஆக்டர் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அவர் ஃபிலிமோகிராஃபில பிதாமகன் படத்துல அவர் பண்ண ரொம்ப ஒரு மாதிரி அதுல நிறைய லென்த்தி இருக்கு, லென்த்தி சீன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லாமே சிங்கிள் ஷாட். அந்த ஸ்பெஷலா சொல்லணும்னா அந்த ட்ரெயின்ல அவர் பேசுற ஒரு விஷயம் அது பயங்கரமான சூர்யா தவிர வேற யாரும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாகப்பட்ட சார் கடல்ல கப்பல் போகுது, மாடத்துல ஏரோப்ளேன் போகுது, ரோட்ல பஸ் போகுது. சோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் எனக்கு சூர்யா ஒரு கேட்டகரைஸா பண்ணா அவர் ஒரு கமல் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா கமல் பேட்டர்ன்ல தான் அவர் விடுவாரு. அவரோட கமர்ஷியலா பெரிய படம், ஆனா அந்த கமர்ஷியலும் பயங்கரமா ஜெயிச்சுக்கிறாரு. 510 மேல கமர்ஷியலா ஜெயிக்கிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் சினிமா இன் தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிங்கமோட ஒரு பிரான்ச்சைஸை பெஸ்டா பண்ணதும் சூர்யா தான். அப்படிங்கும்போது கமர்ஷியல் பேட்டர்ன் இருந்தாலுமே அவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் நிறைய படம் நான் முதலே சொன்ன மாதிரி பாலா ஒரு 2 படம் கொடுத்ததுக்கு அதுக்கப்புறமும் கூட அவர் பெர்ஃபார்மன்ஸா நிறைய படம் சூப்பரா பண்ணியிருக்காரு. கேட்டா என்ஜிகே படத்துல அவர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அதுக்கு பெரிய ரீல்ஸ் இல்ல. நானே சமைச்சது தலைவரே. அதே மாதிரி தானா செஞ்ச கூட்டம்ல அவர் ஆக்ட் பண்ணதுக்கு ரொம்ப பிடிக்கும். கீயோட ஒரு டெஸ்ட் ரொம்ப கியூட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா கேவி இவரும் சேர்ந்திருக்காங்க. போய் மாற்றம் படம் அது பெருசா போடல. ஸோ அப்புறம் அயன் காப்பான் பெருசா இதுக்கே பிடிக்காதுன்றதால சொல்ல முடியும். ஸோ இப்படி இருந்த சூர்யா 7ஆம் அறிவு, ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. கஜினி அதை மறக்க முடியாது. ஸோ 7ஆம் அறிவுனா அப்பவே 100 crore அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். கஜினி மாதிரி ஒரு கேரக்டரையும் பண்ண முடியாது. அது ஒரு பயங்கரமான ஒரு டிஃபரன்சியேஷன். இந்த சைடு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கும், அந்த சைடு ரொம்ப ரக்கடா இருப்பாரு அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ரக்கட் சாக்லேட் பையை இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பயங்கரமா பண்ணிட்டு இருந்த சூர்யா இப்போ பிஃபோர் சூரரை போட்டு வரைக்குமே எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி பெருசா எந்த ப்ராப்ளமும் ஹிட் ஆகல. அதுக்கப்புறம் தான் நல்ல சூர்யா டப்புன்னு பிடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ சூரரை போட்டு பர்ஃபார்மன்ஸ் கம்பேக்னா இந்த மாதிரி தான் அவருக்கு கம்பேக்ன்ற மாதிரி வந்தவொடனே ஒரு நேஷனல் அவார்டை தட்டி தூக்கிட்டு அவன் பறக்க போகிறான் என்று பேச்சு சொல்கிறான். தன்னை பொறுப்பிதனையும் பறக்க வைக்கும் வரை அவன் வாயில் வாழ்ந்தான். சோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட எதற்கு துணி தேவைன்னு 30 கிலோ பெருசா போல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விக்ரம் படத்துல சும்மா ஒரு 5 நிமிஷம் பிளாஸ்ட் பண்ணிட்டு போனதுல அதான் ஒரு சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ சூர்யா உண்மையிலே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் பயங்கரமா அமையணும் அப்படின்ற மாதிரி கூட சொல்றேன். சுதாகரோட மறுபடியும் ஜாயின் பண்ணும்போது பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா அது ஆல்மோஸ்ட் ட்ராப் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. வாடிவாசலும் ஆல்மோஸ்ட் ட்ராப் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் வாடிவாசலுக்கு வெற்றி பண்ண சொல்லிட்டாரு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ மௌனம் பேசுறது அப்படின்னே இப்பதான் மௌனம் பேசுறது ரொம்ப சூர்யா படத்தில் நிறைய படம் அதுக்கப்புறம் மினிமம் ஒரு ஹாப்பி 10 சாப்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா 5ஆம் படம் எனக்கு பிடிக்காது.